வணக்கம் உறவுகளுக்கு. அ இன்றைக்கு ஒரு அரசியல் கருத்தை பதிவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாம ஏற்கனவே ஒரு ஆலமர தேசிய மக்கள் இயக்கம் என்று ஒரு இயக்கம் தொடங்கி வச்சிருக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 10, 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நம்ம பணிகளை மக்களுக்கு நேரடியாக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கும் அது பெருசா தெரியாது. என்னோட கூட பயணிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி ஒரு இயக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு வச்சுக்கங்க. அப்ப இத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான சூழல் இன்றைய காலகட்டத்துக்கு ஒவ்வாத விஷயமா இருக்கிறதுனால, நம்ம அத சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். இப்ப இந்த நேரத்தில நாம நம்ம ஒரு ஒரு இயக்கத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு 10 பேர் நம்ம கூட இருந்தாலும், அந்த 10 பேரும் 10 பேருக்கு சொல்லும்போது, அந்த பயன் யாருக்காவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் இந்த பதிவ நான் போடப் போறேன். இது ஒரு சார்பா தான் இருக்கும். ஏன்னா, இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம அப்படித்தான் பேசியாகணும். நம்ம இல்ல நம்ம ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால ஒரு சார்பா தான் இருக்கும். இந்த ஒரு சார்பாங்கிறது அப்படிங்கிறது இது இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயமா நான் இத கருதுறேன். அது முக்கியமா நம்மளுடைய தமிழ் இனத்துக்கான ஒரு சார்பாகத்தான் நம்ம பேசப்போறோம். அதுதான் விஷயம். அப்ப தமிழ் இனத்துக்குன்னா மத்தவன்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஜாதி, மதம், மொழி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய அந்த என்னுடைய டைட்டில்லே நான் அதில எழுதியிருக்கிறதே அப்படித்தான் எழுதியிருப்பேன். இந்த உலகத்தில் எந்த மொழிகளும், எந்த மதமும், எந்த இனமும் எனக்கு தமிழனாக எனக்கு எதிரி கிடையாது. என்னை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு எதிரி. அதாவது என்னை எதிர்த்து என்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் எதிரியே தவிர, மற்றபடி மனித குலத்துக்கு யாருக்கும் நான் எதிரி கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில தான் என்னுடைய பயணங்கள் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால என்னுடைய அதாவது ஆலமர தேசிய மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக என்னுடைய ஆதரவு இன்னைக்கு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுக்குத்தான் என்னுடைய ஆதரவு வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய கொள்கை நிலைப்பாடு. இதுக்கு காரணங்கள்லாம் நம்ம இதில் பேசி விளக்க முடியாது. இது புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளட்டும், புரிய முடியாதவர்கள் பற்றி நம்ம ஒன்றும் பேசி பிரயோஜனமே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், எத்தனையோ மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்கள், நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அத்தனை மக்களுக்கும் தேவையான செயல் திட்டங்கள் தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வரையறை, அவங்களுடைய அரசியல் அமைப்பு திட்டங்கள். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வரையறை திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தினா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நினைங்க. அப்போ நீங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக இப்படி ஒரு செயல் திட்டம் இருந்து அதை நிறைவேற்றி அது மக்களுக்கு பயன்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற மாநிலங்களுக்கு எளிதாக சேரும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இங்கே ஜாதி முக்கியமா, மதம் முக்கியமா, மொழி முக்கியமா அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் மொழி முக்கியம்னா நீங்கள் உங்கள் ஊரில் போய் தான், அதாவது உங்கள் மாநிலத்தில் போய் தான் நீங்கள் அந்த மொழியினுடைய இதை காமிக்கணும். நீங்கள் இந்த ஊரில் இருந்துக்கிட்டு இன்னொரு மொழியை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது அர்த்தமற்ற செயல். அது ஒரு அநாகரிகமான செயலும் கூட. அப்போ இது வரைக்கும் அது மாதிரி இருந்தாங்கன்னா, இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சிடுச்சு. அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மாறணும்ல. அதுதான் இது வரைக்கும் இந்த திராவிட கும்பல்களும் ஆரிய கும்பல்களும் நமக்கு அதை தெரியாமல் மறைத்து விட்டார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவரவருடைய கலாச்சாரங்களையும் அவங்களுடைய மொழி பண்பாடுகளையும் மறைச்சிருக்காங்க. ஆரிய கும்பல் தான் இதுக்கு முழு காரணம். அப்போ அதை நம்ம இங்கே பேச முடியாது. அப்படி பேசினா அது நல்லா இருக்காது. அதனால் நம்ம இப்போ ஒரு சும்மா ஒரு பேருக்கு நம்ம சொல்லிட்டோம், வேறு வழி இல்லை, அப்படி தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அப்படி தான் இதை பார்க்கணும். ஆகவே இந்த இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் முடிஞ்சால்
எல்லோரும் வந்து நீங்கள் எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம், எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எதிர்க்கட்சியில் கூட இருக்கலாம், பிஜேபியில் கூட இருக்கலாம், ஆர்எஸ்எஸில் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஆர்எஸ்எஸில் இருக்கிறவங்களும் மனுஷன் தானே. அப்போ அந்த மனுஷங்களுக்கும் சில தேவைகள் இருக்கு இல்லையா? அப்போ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி, அதாவது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுடைய திட்டம் சரியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஆலமர தேசிய மக்களினுடைய கொள்கையும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு கொள்கை தான். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் தலைவராகவும் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் என்ன கொள்கையை பின்பற்றி பேசுகிறாரோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நம்ம ஆலமர தேசிய மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த கொள்கை கூட தான் நம்ம ஆரம்பித்தோம். அவர் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஓரளவுக்கு அவர் வந்து பிரபலமாக இருந்ததுனால அவர் வந்து எளிதாக வந்துட்டார். நம்மளால் அதை வந்து எளிதாக கொண்டு வரதுக்கு முடியலை. காரணங்கள், நம்மளுக்கு போட்டிகள் அதிகமாக இருந்ததுனால, நாம் ஒரு சாதாரண ஆளுங்கிறதுனால நம்மளை நம்புறதுக்கு ஆட்கள் வந்து குறைவு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ அவர் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இருக்கார். இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே இப்படி ஒரு மாநில கட்சி ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தோடு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து இந்த கொள்கை கோட்பாடுகளோட இவ்வளவு ஆரோக்கியமான ஒரு செயல் திட்டங்களோடு ஒரு 10 4 5 தேர்தல் 6 7 8 தேர்தல்களில் ஒரு தனிச்சு போட்டியிட அந்த மன உறுதி இருக்கு இல்லையா? அந்த மன உறுதிக்காகவாது ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய பணிவான வேண்டுகோளாக நான் இங்கே வைக்கிறேன். ஆகவே அனைத்து உறவுகளும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நான் அவரை இப்போ நேரில் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது, ஃபோனில் கூட தொடர்பு கொண்டதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நாம் அதை பற்றி பேச வேண்டாம். நீ அவனுக்கு சொந்தக்காரனா, அந்த கட்சியில் நீ உறுப்பினராக இருக்கியா, அந்த கட்சியில் ஏதாவது பொறுப்பில் இருக்கியா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நானே ஒரு இயக்கம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய இயக்கத்தின் சார்பாக, ஆலமர தேசிய மக்கள் இயக்கத்தின் சார்பாக நான் வந்து நாம் தமிழர் கட்சியிற்குத்தான் ஆதரவு கொடுக்குறேன். உறவுகள் அனைவரும் முடிந்தார் அவருக்கு ஆதரவு கொடுங்கள். இது என்னுடைய வேண்டுகோளாக நான் இங்கே வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.